சொல்லிட்டு இருக்க? அம்மா உன்னை விட்டு எங்கே போக போறேன்னு சொல்லு. அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நான் உன் தம்பி வீட்டில் தான் இருக்க போறேன். ஆமா நீ, நான் தான் கூட்டிட்டு போய் வச்சுக்க போறேன். பூமையிலே சரி அத்தையும் சரி, இனிமே எங்கேயுமே விட மாட்டேன். நீ இங்க வந்தது எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கட்டி கொடுத்துட்டியே, சரிங்களா? இப்போ எதுக்கு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க? ஒரு வீட்டில் எவ்வளோ நாளைக்கு நீ இருக்க முடியும்? என்னதான் அண்ணி வீடாக இருந்தாலும் அண்ணன் வீடாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? உங்க பொழப்பு தலைப்ப பார்க்கணும்ல. இப்படி எல்லாம் சொல்லாத சுஜா. ஐயோ, கண்ணை தொடங்க முத நீங்க. இல்லம்மா, எனக்கு கண்ணீரா வருது. இன்னைக்கு இந்த மனுஷன் என்னை எவ்வளவு பேசிவிட்டாரு தெரியுமா? அதை நினைச்சாவும் வேதனையா இருக்குது. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போறீங்களேன்னு நினைச்சாவும் கஷ்டமா இருக்குது. என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளவு நாளா என் கூடவே இருந்துட்டு இப்படி போறீங்களேன்னு ரொம்ப வேதனையா இருக்குது. என்னத்த பேசுனே? மலைமலையா கண்ணீர் போயிட்டு இருக்கு. பாத்தியா, இப்ப கூட ஒரு ஆறுதலா பேசலாமா இவரு? இங்க பாரு பாக்கியம், நான் என்னத்த சொன்னேன்? நல்ல நாள் அதுவுமா எதுக்கு என்னத்த அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னு தானே சொன்னேன். பின்ன அவங்க மேல நல்ல தப்பு இல்லை அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை, சரியா? மாப்பிள்ள, நாங்க இருக்கையிலே இப்படி சண்டை போடுறீங்களே, நாங்க இல்லாதப்ப இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லத்த. இவ கிடக்கா எல்லாம் இங்கே இருங்களே. அது எப்படி பாக்கிய சாத்தியமாகும்? ஓ மாமியா உன் வீட்டில் சண்டை போட்டு போய் கிடக்கு. நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்தோன்னு அவ்வளவுதான். எங்கேயும் போல. நாங்கள் சுஜா கூட போகிறோம். ஆமா நீ, நாங்கள் எல்லாரும் சுஜாக்கா வீட்டுக்கே போகிறோம். இனிமேல் அந்த காட்டுக்குள்ளே எங்களை ஒத்தையால இருக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுஜாக்காவே வாங்கன்னு கூப்பிடும்போது நாங்கள் அங்கே போயிடுறோம். அண்ணி சுஜா, எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோமா. நீ தாம்மா அவங்களுக்கு தோணை. நான் இருக்கேன், நீ என்ன கவலை அவங்களுக்கு. நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் அழுகிறத நிறுத்துங்க. சுஜா, எதுக்கு எடுத்தாலும் இந்த கண்ணீர் தான். சொல்லிட்டு போ, அழுகிறத நிறுத்த சொல்லி. அந்த பர்வீனு வேற டூரு போகணுன்னு கூப்பிட்டுருக்குல்ல, கிளம்ப சொல்லு, போயிட்டு வருவோன்னு. நான் ஒன்றும் போகலம்மா. ஐயோ அண்ணி, அண்ணனே கிளம்ப சொல்றாரு, நீங்க எதுக்கு போகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது குத்தி காமிச்சு பேசுவாரு. எனக்கு தேவையா சொல்லு? கிளம்ப சொல்லிட்டு போ சுஜா. அண்ணி, அண்ணன் சொல்லும் போதே கிளம்புங்க. எங்களுக்கு நேரம் ஆகுது அண்ணி. சரி, நாங்க கிளம்புவா. சரிம்மா சுஜா, அம்மாவை பூமையிலலாம் பத்திரமா பார்த்துக்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பர்வீனு, அவளுக்கு போன் போட்டியா இல்லையாட்டி? முதவே போன் அடிச்சுட்டேங்க. இன்னும் தக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல சொந்தக்காரெல்லாம் அனுப்பிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இன்னைக்கு தான் அந்த பாட்டியெல்லாம் ஊருக்கு போறதா சொன்னாங்க. ஏக்கா பக்கிக்கா, சொல்லு பர்வீனு. என்னக்கா, நாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவு நேரம்? அம்மா சுஜா பூமையிலாம் இப்பதான் அனுப்பி வச்சேன் பர்வீனு. இந்த ஒரு நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறோம். ஏக்கா, மாமா அது பேசல, கிளம்ப சொன்னாவியலா? ஆமா பர்வீனு, அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறேன். சரிக்கா, பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துருங்க. சரி பர்வீனு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துடுறோம்மா. சரிங்க. பர்வீனு, என்ன சொன்னாங்க அவங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துடுறோம்னு சொன்னாங்க. அவர் அண்ணன் வராரா? அண்ணன் வராராம். தம்பி, உனக்கு உச்சா இச்சா வருதாமா? அம்மா, எனக்கு வர மாதிரி தான் இருக்கு. உச்சா வர மாதிரி இருந்தா போயிட்டு வந்துருமா. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் வரது இருக்குன்னா சொல்லக்கூடாது, சரியா? ஐயோ, பஸ் வந்துருச்சு போலமா. வார மாதிரி இருந்தா போக முடியாது. சரியா? இப்படி போயிட்டு வந்துரு. நீ பாருங்க, அங்கே போயிருவேன்னு சொல்றேன். ஒரு பேப்பர்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? பஸ் வர நேரத்துல தான் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாம்பா. முன்னையே சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஏங்க, இவ போனால போயிருவாங்க. ஒரு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்தீனா போட்டு விட்டுறலாம்ல. போக மாட்டான் பர்வீனு. அவனுக்கு ஒரு 1/2 மணிக்கு போய் போயிட்டு வந்துட்டான்னா பின்ன போக மாட்டான். பஸ் எங்க நிக்குதோ அங்க போய்க்கலாம். என்னங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இவனோட சேட்டை தாங்க முடியாது. பின்ன ஆயிகி வந்துருச்சுனா என்ன செய்யறது? வந்தா போட்டு பஸ்ல ஜன்னல் வழியே தூக்கி போடுவோம் விடு. ஜன்னல் வழியாவா? ஏங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்தா சரியா வரும். இவா ஒருத்திம்மா பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்ட்டு இந்த போய் வாங்கிட்டு வரீங்க இல்லைங்க. பஸ் வந்துருச்சுன்னா ஏறுங்க. சொல்லு ஷார்குட்டி, வந்துச்சுன்னா கூட போயிட்டு வந்துருவான். ஏம்மா விடுமா, வந்தா அவன் போயிட்டுருவான். அப்பா பேம்பர்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்கீல்ல. ஏடி, இவன் பஸ்ல போனாவே அடம் பண்ணுவான் டி. அப்பதான் உச்சா வருதும்பா, ஆய் வருதும்பா. அதான்டி பயமா இருக்கு. ஏம்மா, பஸ் வந்துருச்சு, என்ன பாக்கியத்தை காணோம்? ஆமாடி, என்னன்னு தெரியல. நம்ம பஸ்ல ஏறுவோம். போய் ஏறிட்டு போன் அடிப்போம். சரிம்மா, சீக்கிரம் வா, ஏறுவோம். ஏக்க, பஸ் வந்துருச்சுக்கா, சீக்கிரம் வரீங்களா? என்ன சொல்ற பர்வீனு? பஸ் வந்துருச்சா? இந்த வந்துரும் பக்கத்துல வந்துட்டோம். சீக்கிரம் வாங்கங்க. அம்மா, அப்பாட்ட பேம்பர்ஸ் சொன்னியா? அப்பா இன்னும் வரல? ஆமாடா தங்கம், இந்த வந்துருவார் அப்பா. போட்டு விட்றேன் அம்மா. சரி. பர்வீனு, கரெக்டான நேரத்துல வந்துட்டோம் பாரு. இல்லனா பஸ்ஸை விட்டுருப்போம்ல. நீங்க வரலனா நானே ஏறி இருக்க மாட்டேக்கா. நானே பேசாம நின்றுப்பேன். அப்புறம் செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, அத்தைய பாருங்க. என்ன பர்வீனு, உங்க மாட்றான் அங்க மாட்றான்? என்ன ஆச்சு பிள்ளைக்கு இன்னைக்கு? என்னமோ தெரியலக்கா, உண்மையே கிடக்கான். எங்கக்கா அண்ணனை காணோம்? அண்ணனை வீ அப்பா
ஆஷா நீ இங்க வா. புனிதா நீ இங்க வரியா? யாரும் எங்கேயும் போனாங்க, அங்கே தூங்குங்க, கரெக்டா இருக்கும் இடம். ஏங்கத்தே என்ன செல்லக்குட்டி இப்படி பார்த்துட்டு கிடக்கு? ஏங்க எங்கெங்க பேம்பர்ஸ்? ஐயோ இந்தா அப்பாடா வாங்கிட்டு இல்ல, எங்க கொண்டாங்க? இவங்க கூட நம்ம மடியில இருந்து போயிடுவானு பயந்துட்டேன். அப்படியா பர்வீனு? அதான் ஆளு உருன்னு கிடக்காரோ? ஆமாங்க நீ அப்படியே தூங்குச்சலாம். தூங்கு தூங்கு தூங்கு. அராரோ 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 கண்ணே கண்ணுறங்கு ஏன் தங்கமே கண்ணுறங்கு. ஏங்க இவன் இப்ப தூங்க மாட்டான் போல, ஒரு தொட்டியை கட்டி விட்டுருங்களே. தொட்டியில ஆட்டி ஆட்டி பழக்கப்படுத்தி பெரிய தொல்லையா போச்சு. தொட்டியில தூங்குனாதான் தூங்குறான். ஏன் பர்வீனு இப்படி பழக்கப்படுத்தினா? இங்க பத்தியா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஆமாங்க எல்லாம் என் மேல தப்பு பார்த்துக்கிடுங்க. எங்க கொண்டா, இதுக்கு மேல எது கட்டி விடுவோம். பஸ்காரன் பார்த்தா வெளுத்து வரட்ட போறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளை கண்டி தானே, கட்டுங்க நீங்க. இல்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க, தொட்டிக்கிட்டு விழுந்துராம போடு. எப்பங்க நான் இறங்கி போடுறது? நீங்களே போடுங்களே. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பாட்டை பாடுங்க. இது பர்வீனே பாட்டை பாடி தம்பிக்கு ஒரு பால் டப்பா கொடுத்துடலாம். என்ன கிடைச்சிருக்கிறியே? நீங்களும் சின்ன பிள்ளைல பால் டப்பா தான் குடிச்சியே, யாவும் இருக்கா? வனிதாம்மா இவன் அடம் பிடிச்சு பால் டப்பா தான் குடிப்பான், தொட்டில தான் தூங்குவான், ரொம்ப சேட்டை பண்றான்டி. பர்வீனே அந்த பால் டப்பா வேணுமா? பால் அவனுக்கு கொடுத்து தூங்க வச்சாதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். எம்மா இந்த கூடு. சரிம்மா சரி குடு, நம்ம அக்கா தானே. பிள்ளை இது பேசாதடி வனிதா. ஐயே அம்மா போட்டான். என்னடி போட்டான்? அவன் ஒண்ணும் போடல. ஐயா ஆமா. ஏய் நீங்களாம் சின்ன பிள்ளைல இப்படி தாண்டி பஸ்ல போவே இல்லைன்னா இப்படி தான் செய்வீங்க. ரொம்ப தான் பண்ணாதீட்டி. யாரு இவன மாதிரி நாங்கலாம் ஒண்ணும் கிடையாது. இவன குச்சூடி பையன். நீ அழுகாதம்மா, அக்கா தானே சொல்றாங்க, அழுகாத. ஆமா எனக்கு ஒரே வாடை இப்பதாங்க வருது. இவ்வளவு நேரம் நீ ஏதாவது திட்டுவேன்னு நான் மூக்க மூடாம இருந்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப வாடை. ஆமாடி அனிதா, ஏசி பஸ் வேற. எப்படி காத்து வெளியில போகும்? நல்லா மாட்டிக்கிட்டு அந்த அசார் பயல்ட்ட. ஏய் பிள்ளை எதுவும் வேசாதீடி, அழறான் பத்தியா? அக்காவெல்லாம் அடிச்சிடுறமா சாமி, நீ அழுகாம பாலை குடிச்சிட்டு தூங்கு சமத்து குட்டியா. எம்மா அவனுக்கு வயித்து கிடக்கும் போல, எங்கிட்டு சமத்து குட்டியா தூங்குறது? ஐ பண்ண தப்பு தூங்குவான். இவ ஒருத்தி அனிதா சும்மா இருடி, பிள்ளை அழறான்ல, அவனையே பாத்துக்கிட்டு இருக்க. அடிக்கவா சாமி? ஐயோ மூக்குல இருந்து நான் எப்படா கை எடுக்கிறது? கை எடுத்தா அடிக்க முடியும். நீ போட்ட போல இந்த மூக்க திறக்க முடியலடா, இன்னும் வாட அப்படியே நிக்கு. இதெல்லாம் சொல்றதுலாம் உனக்கு புரியுதுல? இப்படி பண்ண கூடாதுன்னு தெரியாது. இது வெடிஞ்சிருச்சு போலயே, குற்றாலம் வந்திருக்குமோ? மணி என்ன? இன்னும் அரை மணி நேரம் இருக்கு போல. எல்லாத்தையும் எழுப்புவோமா? வேணாம், இன்னச்சத்தை உறங்குவோம். இல்ல தங்க இன்னும் வரலம்மா, பாடு சத்த வந்ததும் அம்மா எழுப்பி விடுறேன் சரியா? சரி. என்ன செய்யலாம்? தூக்கம் வர மாட்டேதே. இது முட்டை மணியே தூங்கிட்டு இருக்கானே, இவனை எழுப்புவோமா? எழுப்புனா பர்வீனத்தை திட்டுறாங்களான்னு தெரியலையே. பார்த்துக்குவோம், தூங்குற மாதிரி டக்குன்னு மூடிக்கும். நல்ல பிடிச்சி மூடி இழுத்து விட்டுருவோம். பாவமா இருக்கே. இல்ல கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவோம். யாருக்கு இல்லல தூங்கு தங்கம் கண்ணே கண்ணுறங்கு கண்ணே கண்ணுறங்கு.
ஒவ்வொரு ஆளா வம்பிழுக்காம சும்மா படுத்து கிடக்க முடியாதா உன்னால? பாவம் அந்த பாயில புடிச்சு புடிச்சு கிள்ளி கிள்ளி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ பாக்குறப்ப நான் முழிக்க மாட்டேன். அந்த பாயில புடிச்சு புடிச்சு கிள்ளி தானே பண்ண, இப்ப அவளை உதைக்கிறியோ? ஆமா, அவனை புடிச்சு புடிச்சு கிள்ளவா இங்கே படுத்திருப்பான். எந்திரிங்க, மணி ஆயிருக்கும். செல்வி எந்திரி, டிரைவர் வெளியில கூப்பிடுற மாதிரி இருக்கு, வந்துட்டோம் போல. நீங்க முதல்ல எந்திரிச்சு இந்த பிள்ளைகளை எழுப்புங்க. எந்திரிங்கம்மா. பர்வீனே, பிள்ளைல எழுப்பு. சரிங்கண்ணே. ஏங்க எந்திரிங்க. வந்துட்டு மாட்டி இந்த எந்திரிச்சிடுறேன். எந்திரிங்க எந்திரிங்க. அவைய நல்லா ஜாலியா சூடா டீ குடிக்க கிளம்பிட்டாவடி. நம்ம இந்த குளிர்ல உட்கார வச்சுட்டு நல்லா இருக்குல்ல. செம்ம குளிர் டீ. இவளுக்கு நல்லா இருக்கேன் பாரு. கொஞ்சோண்டு குடி தங்கம். இன்னும் கொஞ்சம் குடிச்சிரு. அப்புறம் பசிக்குதுன்னு அப்புறம் அழுதுகிட்டே கிடப்ப. சரியா? கொஞ்சம் குடிச்சிரு. ஆமா டீ. அவன் ஆய் போனானா போலேன்னு உனக்கு இப்பதான் அதான் ஆராய்ச்சி. சரியா? போனம்மா. கிண்டல் பண்ணாதீட்டு தம்பியா. தம்பி அலறான்ல. ஒரே பசியா இருக்குமா, நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டதுனால. சாப்பாடை சாப்பிடுவோமாக்கா? இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. பரவினே வந்துட்டானே, சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி இருங்க, வந்துடட்டும். என்னடி என்னது குரங்கா? அம்மா குரங்கதாம்மா அப்படி சொல்றாளுவ. காலையிலே செம்ம தூக்கம் வருதுப்பா அந்த குளிருக்கு. அதுக்கும் அனிதா பேசாம இருமா. தம்பி கொஞ்சம் பால் குடிச்சிரட்டும். ரெண்டு வச்சு அனிதா சும்மா ரெடி. பிள்ளை பால் குடிக்கிற கூட அவனை குடிக்க விட மாட்டாவல. ரொம்ப எடுத்துட்டே தான் நடப்பா. ஒன்னதான் தூக்க போது பாரு. வனிதா உனக்கு பயமா இல்லையாட்டி? இல்லம்மா, நான் ஸ்கூல் போகும்போது நிறைய குரங்கு பாப்பேனே, அதனால எனக்கு பயமே இல்ல. ஏன்னா அவள மாதிரியே இருக்குல்லம்மா. அம்மா அவ வாயில ரெண்டு போடேன். நான் சொன்னா உனக்கு என்ன புனிதாக்கா? ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாமா இப்ப வர வர. 10 நாள் வீட்டுக்குள்ள கிடந்து நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு அவளுக்கு. அத ஓவர் வாய் அடம் பிடிக்கிறா. நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. அதனாலதான் ஓவர் வாய் இப்ப பேசுது. அப்பா வந்துட்டாலும் சாப்பிடலாம். அந்த அப்பா அம்மாவும் எங்க போனான்னு தெரியல. நல்லா இரு, திங்கலாம். இந்த மசாலா போட்டா வாங்கதான் இவ்வளவு நேரமோ? ஏட்டி, இந்த குளிருக்கு சூடா ஒரு டீயை போட்டுட்டு இப்பதான் வாரோம். ஏன் அதுல உனக்கு என்ன கடுப்பு? உனக்கு தான் போண்டா வாங்கிட்டு வந்திருக்கமே, நல்லா முழுங்கு. நல்லா முழுங்கா? அடேங்க அப்பா. அம்மா அப்பா தான் வந்துட்டாங்கல்ல, சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். பர்வீனே, பிள்ளை குடிச்சானா இல்லையாம்மா? சாப்பிடுமா? இவனுக்கு என்னதான் வேலை? வாங்கி இங்கிட்டு பாட்டில் வைக்க வேண்டியதான். எப்ப பாரு குடிச்ச முடியுமா இருப்பான். என்னம்மா என்ன என்ன என்ன? மாமா பின்னாடி குரங்கு இருக்கு, அதுதான் அவ அப்படி சொல்றான். சு சு சு. நாங்க ரொம்ப நேரமா வரட்றோம் மாமா, போகவே மாட்டது. நீங்க வரட்னா மட்டும் போகவா போகுது? சு சு சு. இங்க வந்து உட்கார்ந்திருக்கு. மாமா இன்னொன்னு, அவனோட பால்ல பாப்பரிக்க தான் வந்து நிக்குது தெரியுமா உங்களுக்கு? பாருமா இந்த அக்காவ திருப்பியும் பால் டப்பா போடுங்கன்னு சொல்லுது. இல்லம்மா, அக்கா சும்மா சொல்றா. கூட பால் டப்பா வச்சு நம்ம சாப்பிடுவோம். எப்ப அது என்னத்த வரட்டி உட்காருங்க, பசி எடுக்கு. அது பாட்டுக்கு நின்னுட்டு போகுது. பையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனா என்னோட ஞாபகம் வருது. ஐயோ அங்க கிடக்கு பையி, எடுங்க. எல்லாம் எடுத்து பக்கத்துல எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு நானும் வந்து உட்காந்துக்குவா. ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து இவள்கிட்ட வைக்கணும். ஏன் எடுக்கிறதுல என்ன குறைஞ்சா போயிரு, எடுத்துட்டு வாங்க. பிள்ளைகளா எதுக்கு இப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறியா? அந்த அருவியை போய் பார்த்துட்டு வந்து நம்ம சாப்பிடலாம்ல. ஏங்க ஒரு பாட்டு பாடுவீல, அதை பாடுங்க. எடி நீ தானே நல்லா பாடுவ, நீ பாடு. போங்க நீங்க வேற. நீ தானட்டி நல்லா பாடுவ. குற்றால அருவியிலே குளிச்சது போலாகுமா? ஏங்க பாக்கியக்கா எப்படி பாடுறா பத்தியெல்லாம் நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க.
மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? கேக்குதா? ஏன் அப்பா என் தம்பி என்ன அழகா பாடிட்டாரு. அட போங்க. பாரா பிள்ளைல வாங்க, அதுல ஒரு குளியல் போட்டு வந்தா நல்லா சாப்பிடலாம். அப்புறம் தான் ரொம்ப பசி எடுக்கும். வரீங்களா? எப்ப நிஜமாவா? நிஜமா இப்பவே கூட்டி போறீங்களா? நான் கூட அப்புறம் தான் கூட்டி போய் அதுக்குள்ள சாப்பிடலாம் நினைச்சேன். ஐ ஜாலி 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 வாங்க. சாப்பாடு எப்ப வேணா சாப்பிடலாம். போய் ஃபர்ஸ்ட் ஆட்டம் போட்டு வரலாம். முட்டை முழியா இன்னைக்கு பாடி முழிய பாரு உன தூக்கி நல்லா அதுல போட்டறேன் அறிவில. நான் உன்னை தூக்கி போறேன் இரு. நீ என்ன தூக்கி போறியா? அடேங்கப்பா என் அழகு குட்டியே பாரு எப்படி பேசுதுன்னு. ஜாலி ஜாலி ஜாலியா இருக்கே. எம்மா நீ ஏமா நின்னுட்டு இருக்க? வா நீயும். எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குமா. வாமா ஜாலியா விளையாடலாம். பாட்டினத்தை அவனை தூக்கிட்டு வாங்க. நல்ல குளிப்பாட்டி விட்டுறலாம். வாடா முட்டை முழியா முழிச்சிட்டு இருக்கத பாரு. அனிதாமா வேண்டாம்மா நீங்க விளையாடுங்க. ஏமா வரலாம்ல ஜாலியா இருக்குதானே? ஆமாத்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கிறது சூப்பரா இருக்குதே. எடி பாக்கியம் யாவும் இருக்கா? நாம கல்யாணம் ஆன புதுசுல அனிமூணு வந்தோம்ல, அனிமூணு. இவர் ஒருத்தர் காலம் போன கடைசியில அனிமூனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. போங்க அங்கிட்டு. பாத்தியா ஐயா வெக்கத்தை? ஏண்டி இதுல என்ன இருக்கு? நல்லா ஆட்டம் போட்டமே யாவுக இருக்கா? எப்ப நடந்தது எப்ப சொல்லிட்டு இருக்காரு பாரடி பர்வீனு. மாமா அக்காவுக்கு வெக்கம் தாங்க முடியல. பர்வீனு நானும் தான் சொல்றேன், நாம 2 பேரும் வந்துமே யாவும் இருக்கா? பத்தியில வம்ப இழுக்கிறாரு இவரும் என்னையா? ஏமா சொல்லவே இல்ல நீங்க வந்ததே. எக்கா பர்வீனக்கா எங்க அம்மா வரும்போது இந்த ஆத்துல இழுத்துட்டு போயிடுச்சாம் பாத்துக்க. எங்க அப்பா மிரட்டி மிரட்டி புடிச்சாரா. ஆனா எங்க அப்பா பாவம் தெரியுமா? ஏண்டி ஏன் மாமா அப்படி சொல்ற பாவம்னு? எங்க அம்மா எவ்வளவு குண்டா இருக்கு. எங்க அப்பா எப்படி பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டாரு அப்பா? ஏன் மவ கரெக்டா யோசிக்கிறா அனிதா. அது ஒரு பெரிய கதை. இழுத்துட்டு போய் பின்னாடியே ஓடி இவளை இழுத்து இங்கிட்டு போட்டேன். என்னையே இழுத்துட்டு போயிருச்சு. எனக்கு நானும் பார்த்துட்டு கிடந்தா. அங்கிட்டு ஒரு நல்ல மனுஷன் இழுத்து போட்டாவ. எப்ப ஒருவேளை இழுத்து போயிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நீங்களும் இங்க வந்திருக்க மாட்டிய, உங்க அம்மாவும் இப்போ வந்திருக்க மாட்டா. ஏன் இப்படி சொல்றீங்க? பேசாம இருங்க. அம்மா நானும் அங்க அப்பா கூட குளிக்கறமா போய். வேணாம் சாமி குளிக்கலாம் வேணாண்டி. பயமா இருக்கும். ஆறு அடிச்சிட்டு போயிருமே அருவியில. அப்பா புடிச்சுக்குவாரு என்ன வீடு. ஏதா அவனா கேக்குறானே நீங்க கொஞ்சம் வீடுங்களே. இன்னைக்கு முட்டை முளைய போட்டு அமுக்கிடுவோம். பத்தியா அக்கா என்ன சொல்றேன்னு? நீ போனேன்னு உள்ள சமைக்கிடுவாமா? வேண்டாம்மா அம்மா ஒன்று வச்சுக்கிறேன். பர்வீனே வீடு அவங்க அப்பாட்ட அவன் சட்டை இருக்கட்டும் விளையாடட்டும். ஏங்க பிள்ளைய கொண்டு தானே வச்சுக்கிறீங்களா? இந்த கொண்டா ஐயோ இதுல வர எனக்கே பயமா இருக்கு. கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்களே. இவ்வளெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதோ சரியான பயந்தவங்க ஏற்ப போல. பாருக்கா பயமா இருக்குன்னு சொன்னா எப்படி பேசுறாருன்னு. அவ வரதா பயப்படல வந்து வாங்கிட்டு போனேன்னு. இந்த வாரேன் வாரேன். உடியந்திருங்க அப்பாட்ட போய் அருவியில விளையாடலாமா? அக்கா சும்மா சொல்றமா, நீ வா. அப்பா ஒன்னும் விட்டுற மாட்டேன். அப்பா இருக்கு பிடிச்சுக்கோ. விட மாட்டேம்மா, இருக்கு பிடிச்சுக்கோ அப்பாவை. ஜாலியா இருக்கா? அக்கா ஒன்னும் சும்மா சொல்றமா, ஒண்ணும் இல்ல, உட்காந்துக்கோ. பிள்ளைலா போதும் வாங்க. போதும்மா போய் சாப்பிட வேணாமா? பசி எடுக்கு. அப்புறம் அல்ல வந்து அடிச்சுட்டு போய் யார் உங்களை தூக்குறது? இப்ப போதும் இதுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போ சாப்பிடுவோம். அங்க பாரு அக்கா வரேன்னு சொல்லிட்டா. நீங்களும் வாங்க. ஏய் புனிதா ஏன்ல சொன்ன நல்லா கொஞ்ச நேரம் விளையாடிடலாம்ல. போதும் பர்வீனே ரொம்ப பசி எடுக்கிறதுனால தான் சொன்னேன். ஏங்க கொஞ்சம் பிள்ளை அலற மாதிரி இருக்குங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் அவனை சமாதானப்படுத்த முடியாது. அப்படியா? இந்த தாரு. ஏமா அழுகிறியா? எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மாட்ட போறேன். அம்மா என்கிட்ட கொடுத்துருங்க. நல்லா அழ வச்சிரவன. வேண்டாமா, இந்த அம்மா கிட்ட போ. போதும் எல்லாரும் விளையாண்டது வாங்க போலாம். இந்த பிள்ளையில கூப்பிடு. பிள்ளைய தான் வருவேனாங்குதுவோ. அனிதா ஒழுங்கு மரியாதை வந்துருப்ல. நீ தான் புடிக்காத அப்படி பண்ற. நீ நாங்க விளையாண்டா உனக்கு என்ன? தான பாக்குறேன். இல்லனா அடிச்சிரேன் பாத்துக்க.
ஏய் ஏன் வயசுனா ஓய் வயசுனா எப்படி இப்படி பேசுறா? இங்க பாருமா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டா. எடி தண்ணில உட்கார்ந்து உங்க சண்டைய ஆரம்பிக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு மேல வாங்க. இவதாம்மா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. நான் அடிச்சு போட்டுற பாத்துக்க. இவ புளி தாத்தனால விளையாடிட்டு தானே இருந்தோம். ஏன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கு. அதனால தான் நான் திட்டுறேன். அனிதா அக்காவை அப்படி பேச கூடாது சொல்லிட்டேன். அக்கா திட்டு. சரி சரி எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. மாமா இவர் எங்க போனாருன்னு பாத்தீங்களா? சாப்பிட உக்காந்து இந்த வாரேன்னு ஓடுனாரு காணும். சாப்பிடுற நேரத்துல எங்க போனாருன்னு தெரியல மாமா. பரவினே சாப்பாடு நல்லா இருக்கா? ஏக்கா நீங்க செய்யறது எப்போ நல்லா இல்லன்னு யாரு சொல்லுவா சொல்லுங்க. நல்லா இருக்குக்கா. இந்த அம்மா மட்டும் சாப்பாடு கொண்டு வராம மட்டும் இருந்துச்சுனா நல்ல ஹோட்டல்ல பார்த்து ஒரு புடி புடிச்சிருக்கலாம். ஏம்மா இத வேற கட்டி தொலைச்சிட்டு ஆறவி? ஓ ஹோட்டல் சாப்பாடு கேக்குது ஹோட்டல் சாப்பாடு. வச்சிரண்டு சாப்பிடுற பேசாம வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? ஆமா நீயும் உன் சாப்பாடு போமா அங்கிட்டு. ஒரு நாள் அது ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு பார்த்தா அதுக்கு வர மாட்டேன். பின்னாடியே உன் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பேச்சு பேசுற பத்தில? ரெண்டு திட்டுங்க அவள. எம்மா அப்பா கிட்ட நல்லா திட்ட சொல்றியோ? எம்மா அனிதாக்கு இப்ப வர வர வாய் வளர்ந்துருச்சுமா. முன்னெல்லாம் கூட இப்படி பேச மாட்டா. இப்போ ஓவரா பேசுறம்மா. எனக்கே எரிச்சலா வருது. ரெண்டு குடுப்பமான வருது இவளுக்கு. ஆளு மூஞ்சியும் புனிதாக்கா எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருப்பியா? அக்கா அக்கா நான் எவ்வளவு பாசமா கூப்பிடுறேன். நீ என்ன அம்மட்ட மாட்டி கொடுக்கவும் என்ன திட்டி கொடுக்கவுமே இருக்க. ஆமாடி புனிதா நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இவ சேட்டையும் வாயும் ஓவரா பேசுறா. அத்தே இந்த அனிதா கவர் ரெண்டு குடுங்க அடி. வாய் பேசுறாங்க என்ன வம்ப இழுக்குறாங்க. அப்படியே சாமி ஆமாடி தங்கம் ரெண்டு அடி தான் போடணும் அவளுக்கு. ஹலோ சொல்லு தம்பி. இனி இந்த கடை பக்கம் வந்து எனக்கு பசி எடுக்கல. அதோட ஒரு டீயை குடிச்சோன்னா ரொம்ப இதா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அது எனக்கு சாப்பிட்டுக்கிறேனே பரவின்ட்ட சொல்லி என்ன இந்த கடை பக்கம் வாங்க. அனிதா ரம்புதான் பழம் கேட்டுட்டே இருந்தால அங்க நிறைய இருக்கு. அப்படியா? அங்கே நில்லு இந்த சாப்பிட்டு நாங்க வாரோம். சரிங்க நீ. மாமா யார் அது? உன் வீட்டுக்காரர் தான் பேசினாருமா. கடையை பக்கம் வர சொன்னாரு. அவருக்கு பசி எடுக்கலையா, மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறாராம். கடையை பக்கம் வர சொன்னாரு. ரம்புத்தாம்பழம் இருக்கான். வாயை பழக்காதட்டி அனிதா. ரம்புத்தான் பழம் தான் அதுக்கு என்ன? எனக்கு பிடிச்சது. நான் அப்பமே சொன்னேன் இல்லப்பா ஒரு கடையில இருக்கு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. நான் வர வழி பூரா பார்த்தேன். நிறைய கடையில இருந்துச்சு தெரியுமா அந்த பழம். நீங்க தான் எங்கேயுமே வாங்கி கொடுக்கல. உனக்காக ஸ்பெஷலா வண்டி நிறுத்துவாங்களோ? ஆமா நீங்க நிறுத்த சொல்லிருக்கணும். சரிம்மா அனிதா சாப்பிடு. இப்போ எப்போ வாங்கி தரேன். சீக்கிரம் சாப்பிட்டு போ. எம்மா இத பாக்கும்போது எச்சி ஊறுதுமா. எனக்கு ஒண்ணியே எடுத்து தாங்க. இல்லன்னா நான் எடுத்துக்கிறவா. உனக்கு அறிவு இல்ல. வாங்காம எடுக்கலாமா? பார்த்தாங்கன்னு வை. ஒரு மாதிரி பேச மாட்டாவா உனியா? நீ பேசுறதோட நம்ம அப்பாவே அம்மாவே பேசுவாங்கடி. யாரும் திட்ட மாட்டாங்க. நீ பேசாம இரு. எம்மா நான் உன்னை எடுத்து தின்னு பாக்குறேன். இரு பிள்ளைகளா அவ குடுப்பாவி அப்புறம் திங்கலாம். அவசரப்படாத அப்படியே. சீக்கிரம் வாங்கி தாப்பா ஆசையா இருக்கு. ஆஷா உனக்கு வேணுமாமா? இரு பர்வீனே நான் தான் வாங்குறேன். சேர்த்து எல்லாத்துக்கும் வாங்கிடுறேன். ஏக்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் வாங்கிக்கிறோம் விடுங்க. இல்ல என்னம்மா இருக்கு சேர்த்து வாங்கி தரேன் இரு. இனி நாங்க வாங்கிக்கிறோனே. பேசாம நில்லுங்க. இது இந்த தின்னு. இந்த அவசர குடுக்கைக்கு குடுமா. நல்ல முழுகட்டும். குர்ரி பிள்ளைக்கு ரெண்டு கொடுப்போம். எனக்கு தர சொல்ல அனிதா கால. ஏய் வனிதா பாப்பாக்கு குர்ரி ரெண்டு. இல்ல அது தரேமா. முட்டமலி ஆனா உனக்கு மட்டும் இல்ல. பாரு அனிதா அக்கா எனக்கு இல்லன்னு சொல்லுதே. உனக்கு கொடுப்பாமா. நீ செல்ல தம்பி இல்லையா அவளுக்கு? கொடுப்பா சும்மா ஒன்னு சொல்றா. இல்லையே கொடுக்க மாட்டேனே. உனக்கு திங்க தெரியாதுடா. டபக்குன வாயில போட்டா முள்ளு மாதிரி குத்துடும். என்ன செய்யறது? அதனால உனக்கு வேணாம். நான் எடுத்து சாப்பிடுவேன். வாங்கிட்டாமா. ஏய் தம்பிக்கு குடுடி. சும்மா சொன்னிமா அவன வம்பளுக்கு. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த கூட அவனுக்கு. பத்தியா அக்கா சும்மா சொல்றமா. அக்கா அப்ப தருவா அல்லாத செல்லம். சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்குங்க பழத்தை. இருங்கப்பா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்குவோம். விடிஞ்சிரும். சரி